ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இதுதான் ஸ்ரீபெரும்புதூர் குளம். அனந்த சரஸ் அப்படின்னு இந்த குளத்துக்கு பெயர். அனந்தனாகி ஆதிசேஷனே உருவாக்கின ஒரு குளம். இந்த இடத்துல குளிச்சுதான் பூதகணங்களுடைய பாவங்கள்லாம் நீங்கி அவ திரும்பியும் கைலாசத்துக்கு போய் சேர்ந்தார்கள். ஹரித மகாராஜான்னு ஒரு பேர் காண கிடைக்கிறது. அம்பரீஷ வம்சத்தை சேர்ந்தவர், ராமனுடைய வம்சத்தை சேர்ந்தவர். அவர் ஒரு சந்தர்ப்பத்தில் காட்டில் வேட்டையாட போறார். போகும்பொழுது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மாட்டினுடைய அழுகுரல் கேட்கறது. என்னடா அப்படின்னு போய் பார்க்கிறார். அப்ப ஒரு புலி அந்த மாடை கவ்வின் இருக்கு. அடடா அந்த மாடை காப்பாத்தனமேன்னு சொல்லி அழகா ஹரித மகாராஜா அம்பு விடுறார். அப்ப புலி நினைக்கிறது, எப்படி ராஜா நம்மளை கொல்ல போறான், இந்த மாட்டை கொல்றதுனால உண்டாகிற பாவம் அவனுக்கும் போய் சேரட்டம்னு மனசுக்குள்ள நினைச்சுட்டு புலி மாடு ரெண்டு ஒன்னா உயிர் விட்டுறது. இவர் போட்ட அம்புல புலி உயிரை விடுறது, புலி கடிச்ச கடியில மாடு செத்து போயிடுறது. அப்ப பயப்படுறா, என்னடா அது பிரம்மஹத்தி தோஷம் மாதிரி கோஹத்தி தோஷம் வந்துடுத்து அப்படின்னு கவலைப்படும் பொழுது அசரீரி சொல்றது, நீ நேர பூதபுரி போ, அங்க அனந்த சரஸ்ல தீர்த்தமாடு அப்படின்னு சொல்ல. அதன் பிறகு அவர் திரும்பவும் ராஜ்யம் அயோத்தியாவுக்கு போய் ராஜ்யத்தை ஒப்படைச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்து இந்த அனந்த சரஸ்ல தீர்த்தமாடி அவருடைய பாவங்கள் நிவர்த்தி ஆகிறது. அப்ப திரும்பியும் அழகா இந்த பூதபுரி கோவில புனருத்தாரணம் பண்றார். அப்ப அசரீரியா பெருமாள் சொல்றார், அப்பா இவ்வளவு நாள் நீங்க சத்திரியாளா இருந்து இனிலேருந்து நீ பிராமணன் ஆயிட்டாய். உன்னுடைய குலத்துல ஆச்சரியமான ஒரு பரம பாகவதோத்தமன் மகதாச்சாரன் அவதாரம் பண்ணி லோகத்தைய உத்தாரணம் பண்ண போறான்னு சொல்ல, அந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான் ஹாரித கோத்திரம். அந்த ஹாரித கோத்திரத்துல தான் ஆச்சரியமா நம்முடைய சுவாமி ராமானுஜர் அவதாரம் பண்ணார். அதனால அவ்வளவு விசேஷமான ஒரு புண்ணியமான தீர்த்தம் அனந்த சரஸ் அப்படின்னு சொல்லும்படியான இந்த ஸ்ரீபெரும்புதூர் ஆதிகேசவ பெருமாளுடைய கோவில் குளம். பாத்திரல்லையா நிச்சயமாவே பாபம் போயிடும். ராமானுஜ தரிசனம் சத்தியமா கிடைக்கும். யதிராஜா திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.